ஆனா நிலைமை இப்படி ஆயிடுச்சே ஐயா. நிபந்தனை இல்லாம சேர தயார் அப்படின்னு உங்க தரப்புல சொல்லப்பட்டது. உங்க நிர்வாகி கால்ல கூட விழ தயார் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட கதவு அடைக்கப்பட்டிருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால. என்ன செய்ய போறீங்க? ஓபிஎஸ் அணியை பொறுத்தவரையில் நான் அவருக்கு ஆலோசகர் தான், எந்த பொறுப்புலையும் இல்லை. அவர் அவைத்தலைவராக நான் இருக்கணும்னு கேட்டபோதே என்னால் முடியாதுங்க, நீங்கள் ஏதாவது கேட்டால் சொல்கிறேன், கன்சல்டன்ட் மாதிரி வச்சுக்கிங்க, நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கலைன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவரோட சேர்ந்தேன். நாங்கள் பல நேரங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறோம், கருத்துக்கள்லாம் பரிமாறும் பொழுது அவர் எடுக்கிற முடிவு தான். நான் பலவற்றை சொல்லியிருப்பேன், இருந்தால் கூட அவர் எடுக்கிற முடிவு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் ஆரம்பம் முதலே பிஜேபியை நம்புறது அவ்வளவு சரியாக வராது அப்படிங்கிறத நான் அவருக்கு அவ்வப்பொழுது சொல்லி வந்திருக்கிறேன். ஆனாலும் அவருக்கு பிரதமர் மோடி அவங்களோடெல்லாம் ஒரு நல்ல தொடர்பு பழக்கம் இருந்ததுனால அவருக்கு ஒரு அபரிமிதமான நம்பிக்கை உண்டு. உங்க தரப்புடைய நிலைப்பாடு இன்னமும் கூட ரொம்ப சவாலானதாகவும் குழப்பமானதாகவும் மதிப்பிடப்படுது. ஆமாம், என்டிஏல இருக்கிறீங்களா இல்லையா? என்னை பொறுத்தவரையில் என்டிஏ ஒரு ஆபத்தான கூட்டணிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். நீங்கள் இன்னைக்கு அதாவது ஒரு பகுதி மக்களை மட்டும் மேலுக்கு கொண்டு வந்து இன்னொரு பகுதி மக்களையோ சிறுபான்மை மக்களுக்கோ எந்த வாய்ப்பும் தராமல் நடைபெறுகின்ற ஒரு அரசியல் தொடர்வது இந்த நாட்டுக்கு ஆபத்து. ஆக அந்த ஆபத்தை தடுக்க வேண்டுமானால், அதற்கு ஒரு பிரேக் போட வேண்டுமானால் அதனுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் தவிர்க்க வேண்டும். நீங்கள் இன்றைய இந்திய அரசியல் போகின்ற போக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய தீமையை விளைவிக்குமோ என்கின்ற அச்சம் இருக்கிறது. ஆகையினாலே பாஜக கூட்டணி அல்லது பாஜகவோடு அதனுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடிய எந்த கூட்டணியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்காது. ரியல் பாலிட்டிக்காக பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு நன்மை பயிற்றிருக்கா இந்த கூட்டணி? இல்லையே. அவர் ஆனரபிளா நடத்தப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்களா இந்த அணியால? இல்லை, அது அவர் உணர்றாரா? அது அவர் தான் கேட்கணும். சில வருத்தத்தை வெளிப்படுத்தினார், அமித்ஷா இங்க வந்தார் பார்க்காதது வருத்தம் அப்படின்னு. பிரதமர் வரும்போதும் கூட என்ன பாருங்கன்னு குறிப்பா அவருடைய தொகுதி சம்பந்தப்பட்ட விஷயத்து கூட டைம் கேட்க வேண்டியிருக்கே, அதுவும் வெளிப்படையா எழுதி கேட்க வேண்டியிருக்கே. நான் அறிஞர் அண்ணா காலத்து அரசியல்வாதி, எனக்கு சுத்தமாகவே பிஜேபி பிடிக்காது. நான் இவரோடு இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேனே ஒழிய சுத்தமாகவே எனக்கு பிஜேபி அரசியலே பிடிக்காது. அண்ணா அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலேயே சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், இந்து ராஷ்டிரத்தை பற்றி தான் எழுதினார், அது தான் நாடகமாக நடித்தார். அவங்களுடைய அரசியலே சரியாக வராதுங்க தமிழ்நாட்டுக்கு. அவங்களோட இருக்கிறதே தப்புங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன கேட்டால் அதிமுகவே இன்றைக்கி மோசமான நிலைக்கு போயிட்டுது அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடெல்லாம் இருந்தேன். போயும் அது பழனிசாமி அணியாக இருக்கட்டும் அல்லது பன்னீர்செல்வம் அணியாக இருக்கட்டும், பிஜேபியை மீற முடியல, பிஜேபி விட்டு வெளியே வர முடியலையே. என்ன அப்படி இவங்களுக்கு? அந்த விதத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி அத்தகைய அரசியல், பிற்போக்கு அரசியல் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அடுத்தது நடிகர் விஜய் அதில் தெளிவாக இருக்கார். ஸோ அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த 2 அணி தான் சரியாக இருக்குது. இந்த பிஜேபி அணி அல்லது பழனிசாமி அணி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கிறது என்பது தான் என்னுடைய கருத்து. ஐடியாலஜிக்கல் ஓரியன்டேஷன் பொசிஷன் பார்த்தா திமுகவும் விஜயும் சரியாக இருக்கிறதா நினைக்கிறீங்க? ஆமாம், அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் திமுக அணியும் சரி, இவருடைய நடிகர் விஜயின் அணி சரி கிளியராக இருக்காங்க. நிர்வாகத்தை யார் நடத்துறது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத தேர்தல் போட்டி இருக்கலாம். ஆனால் கொள்கை ரீதியாக அரசியல் நிலைப்பாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் 100க்கு 90 பேர் இன்றைய தினம் அந்த அரசியலை ஏற்க மாட்டார்கள். எந்த காரணத்தை கொண்டும் நான் பிறந்த ஜாதியினாலோ, பிறந்த மதத்தினாலேயோ, பிறந்த இனத்தினாலோ, பேசுகின்ற மொழியினாலேயோ பாதிக்கப்பட்டேன் என்ற நிலைமை வரக்கூடாது.
என்னுடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய அரசியல் வேண்டும். நீங்கள் இஸ்லாமியர்கள் வேண்டாம் என்றால் ஒரு அப்துல் கலாம் நமக்கு கிடைத்திருப்பாரா? ம். ஆதிதிராவிடர்கள் வேண்டாம், தாழ்த்தப்பட்டவர்கள் வேண்டாம் என்றால் உங்களுக்கு ஒரு அம்பேத்கர் கிடைத்திருப்பாரா? எத்தனையோ பேர் இருப்பார் வாய்ப்பு இல்லாமல். ஸோ இன்க்ளூசிவிட்டி இஸ் கீ அப்படின்னு சொல்றீங்க. இன்க்ளூசிவிட்டி மீன்ஸ் சர்வைவல். ம். இல்லைன்னா இப்போ இலங்கை திவாலான மாதிரி இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடானா என்ன ஆகும்? ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அது நோக்கி கொண்டு போகும்னு. ஆமாம், நம்ம கண்கூடா பார்த்தோமே. திரு ஓபிஎஸ் இன்னமும் பிஜேபி கூட்டணியில நீடிக்கணும் தான் விரும்புறாரு. அதுதான் அவருடைய விருப்பமா, பென்ஷன்ட்டா இருக்கா? அது நான் சொல்ல முடியாது. அவர் பிஜேபியோட ஒரு பழகின அந்த சகவாச தோஷம்பாங்க, அப்படி இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அது முழுக்க நம்புறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவங்க திரு பழனிசாமியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? அது அவர் உணர்றாரா? என்ன கேட்டால் இட் இஸ் எ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். அதாவது இது ஒரு வரப்பிரசாதம். அவன் வேண்டான்னு சொல்றது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். வேண்டாங்கிற நிலைக்கு வந்துட்டாங்களா? அவங்க இன்னமும் கூட ஓபிஎஸ் உள்ளடக்கணும் அப்படிங்கிற. அவங்க மதிக்கல. மதியாதார் வாசல் தானே மிதிக்க வேண்டாம்னு ஒரு கும்பிடு போட்டு வெளியே வந்துட்டோம்னு வைங்க, நிம்மதி, நாட்டுக்கு நல்லது. அவருக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு? ஏங்க, உலகம் ரொம்ப பெரியது. பிரிட்டன் ஐரோப்பா யூனியன்லேருந்து பிரியறதுக்கு வாக்கெடுப்பு நடத்துனாங்க, பிரிஞ்சாங்க. எல்லாரும் கேட்டாங்க, ஏங்க ஐரோப்பிய யூனியன் இவ்வளவு பெரிய நாடு, உங்களுக்கு மார்க்கெட்டு சந்தையெல்லாம் இருக்குது, இதை விட்டுட்டு போகிறீங்களே. நம்ம என்ன சொன்னாங்க, இதை விட்டுட்டு போனால் உலகம் எங்களுக்கு இருக்குன்னாங்க. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம்ல, இந்த பிரெக்சிட்டை நினைச்சு வருத்தப்படுறாங்க இல்லை? ஒன்றும் வருத்தப்படலை. அவங்க இன்னைக்கு வந்திருக்கிற இந்த லேபர் பார்ட்டி, அவங்க பிரெக்சிட்டை எதிர்த்தவங்க. ஆனால் அதை ஒன்றும் பண்ண முடியலையே. அது ரெட் லைன்ஸுன்னு அவரே சொல்கிறார். திருப்பியும் போகிறது அப்படிங்கிறது திருப்பி போகிறதுன்னா எடுபடாது உங்களுக்கு. ஏன்னா உலகம் பூரா வியாபாரம் பண்ணலாமே இப்போ. அதனால் நம்ம வெளியே வந்துட்டோம்னு வைங்க, உலகம் பெரிது. ஐயா, நிறைய உதாரணங்கள் கொடுப்பீங்க. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னைக்கு திரு விஜய் ஓபிஎஸ்க்கு ஒரு ஆப்ஷன். அது அவர் விஜய் அவங்களுக்கு தலைவர்களிடையே பொறுத்து. ஆனால் முதல்ல இந்த தேர்தல் சூழ்நிலையை பொறுத்த வரையில் முதல்ல செமிஃபைனலில் பாஸ் பண்ணுறது ஒரு திமுக அணி, இன்னொன்று விஜய் அணி. அதில் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடமே இல்லை. இன்னைக்கு தமிழக களம் திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிறது பாதியிலே போயிடும் பாருங்க நீங்கள். ஸோ இட் இஸ் செமிஃபைனல். அடுத்தது ஃபைனல்னு வர்ற பொழுது ஒரு புறத்தில் திமுகவும் இன்னொரு புறத்தில் ஒரு நடிகர் விஜயும் தான் நிற்கும். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் நிச்சயம் வடிகட்டிடுவாங்க. 4 முனை போட்டின்னு பார்க்கலையா நீங்கள்? 2 முனை போட்டி தான்.